தலைவர் கலைஞருக்கு பிடிச்ச பரிசு எது தெரியுமா? திமுக கூட்டணியுடைய வெற்றி தான் அவருக்கு பிடிச்ச பரிசு. அவர் எப்படிப்பட்ட தலைவர்னா, பாளையங்கோட்டை சிறையில் இருந்தப்போ தன்னை வந்து சந்தித்த அண்ணாவிடம் அப்போது நடைபெற இருந்த தருமபுரி தேர்தலை பற்றி தான் கலைஞர் முதல்ல கேட்டிருக்காரு. இதை பற்றி பேரறிஞர் அண்ணா என்ன சொன்னார் தெரியுமா? என் தம்பிய நலம் விசாரிக்க போனா அவனோ கடகத்தோட வெற்றியை பற்றியே கவலைப்பட்டு கேட்டான்னு எழுதினார் பேரறிஞர் அண்ணா அவர்கள். அப்படி எப்பவும் எந்த நேரமும் எந்த சூழலையும் கழகத்தோட வெற்றியை பற்றி மட்டுமே சிந்திச்ச தலைவர் கலைஞருக்கு 40க்கு 40 என்பதை விட சிறப்பான நூற்றாண்டு பரிசு வேறு என்னவாக இருக்க முடியும்? இந்த நாடாளுமன்ற தேர்தல் பரப்புரையின் போது இன்னும் 24 அமாவாசை தான் இருக்குன்னு உளறிட்டு இருந்த மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்களுக்கு சிதம்பரம் கூட்டத்தில் ஒன்று சொன்னேன். சட்டமன்ற தேர்தல் வரட்டும், அதிமுக கிட்ட இருக்கிற தொகுதிகளையும் சேர்த்து திமுக பறிக்கும், இது உறுதி. தானவத்தில் சொல்லல, தமிழ்நாட்டு மக்களுக்கு நாங்கள் செய்ய போற நன்மைகள் மேல நம்பிக்கை வச்சு சொல்றேன்னு சிதம்பரத்தில் பேசினேன். பழனிசாமி அவர்களே, இப்போ 39 நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 234 சட்டமன்ற தொகுதிகள் வாரியாகத்தான் வாக்கு எண்ணிக்கை நடத்தப்பட்டுச்சு. அதுபடி பார்த்தா திமுக கூட்டணி 221 இடங்கள்ல முன்னிலை வகிச்சிருக்கு. அடுத்து இன்னும் கொஞ்ச நாள்ல விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வர இருக்கு. அந்த தேர்தலிலும் நம்முடைய கூட்டணி வேட்பாளர் அன்னியூர் சிவாதான் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறப் போகிறார். தொடர் வெற்றியால் எனக்கு மமதை வந்துடல, ஆணவம் வந்துடல, மாறாக எனக்கு நம்பிக்கை மகிழ்ச்சியும் கொடுத்துருக்கு. நம்முடைய உழைப்பு வீண் போகலை என்ற மனநிறைவு கொடுத்துருக்கு. தமிழ்நாட்டுக்காக, தமிழ்நாட்டு மக்களுக்காக இன்னும் உழைக்கணும்னு என்ற ஊக்கத்தை கொடுத்துருக்கு. இந்த மேடையில் நின்று வாக்களித்த மக்களுக்கு நான் அளிக்கிற உறுதிமொழி என்னவென்றால், எங்களை நம்பி பொறுப்புகளை கொடுத்துருக்கீங்க. உங்கள் நம்பிக்கை நிச்சயம் வீண் போகாது. உங்களுக்காக உழைக்கிறது தான் எங்களுடைய கடமை. எங்களுடைய கடமையை நாள்தோறும் செய்தது தான் நாங்கள் உங்களுக்கு செலுத்துகிற நன்றி. அந்த நன்றி உணர்வோடு சொல்கிறேன், இனி தமிழ்நாட்டில் எப்போவுமே நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி தான் என்ற நிலையை உருவாக்குவோம். வர இருக்கிற சட்டமன்ற தேர்தலில் 200க்கும் அதிகமான தொகுதிகளை நம்முடைய கூட்டணி கைப்பற்றுச்சு என்ற இலக்கை நோக்கிய நம்முடைய பயணத்தை இன்றிலிருந்து தொடங்குவோம். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வெற்றிக்கு இந்த வெற்றி விழா கட்டியம் கூறட்டும். தலைவர் கலைஞர் புகழ் வாழ்க, தமிழ்நாடு வெல்க. நன்றி, வணக்கம்.